எந்த விஷயத்துலயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாவே இருக்கக்கூடாது. அது லைஃபா இருந்தாலும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸா இருந்தாலும் சரி, அதுதான் கதை. நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே மேட்சா பார்க்கும்போது ஒரு செகண்ட் 2025 வந்து போன மாதிரி இருந்துச்சு. புது சீசன் புது ஏறான ஒரு பட்டயம் கலப்பிட்டு போவானுங்கன்னு நினைச்சா அப்படியே ரிப்பீட்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கதை. அவ்வளவுதான், 5 பேர்ட்ட விட்டு எல்லாம் பீக் ஃபார்ம்ல இருக்கோம், போட்டு தாக்கிட்டு போக வேண்டியதா அடுத்த மேட்சுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஷாக்கு மேல ஷாக்கியா ருத்ராஜ், சாம்சனு, ஆயுஸ் மாத்ரே டக்குன்னு போறானுங்க. சாப்ராஜுக்கான ஒரு 2 4 ஒரு 6, அகாத்தி செம்ம ஒரு 4 ஒரு 6 எல்லாம் வரையும் போறானுங்க. தலைவன் ஒருத்தன் முன்னே நிதானமா ஆடி கொஞ்சம் மீட் எடுத்து ஒரு 127 ரன் கொண்டு வந்தான். 128 ரன்னு. சிஎஸ்கே போல பட்டைகளை போறானுங்க, ஆல் அவுட் பண்ண போறானுங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க வயசுல ஃபர்ஸ்ட் ஒரு இடி அடிச்சது யாரு? சூரியவன்சிங்கிறது தான் என் பேருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 12 ரன்னு அங்க விழுந்தவையா நானு. அது பிறகு எந்திரிக்கவே இல்லை. 15 பால்ல 50 போட்டு தலைவன் வெளியே வந்துட்டான். 15 வயசு ஆயிடுச்சு தம்பி, நீ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்துருப்பா. உண்மையாலும் விளையாட்டே கிடையாது. அங்க பார்த்தா ஜடேஜா பவுலிங்க பார்த்தா எப்பா என் வீட்டு கண்ணு குத்தி என்னோட மல்லு கத்தி என் மார்பில் குத்துறாரு கண்மணி, ஏன் கண்மணி. அந்த லரமதாயா 2 விக்கெட் சும்மா சிறுக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாருப்பா. சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கு எவனுக்குமே இன்டென்ட் இல்ல. கார்த்திக் சர்மா, சஃப்ரஸ் கான் கிட்ட லைட்டா இன்டென்ட்டுக்கு பார்த்தேன். கலீல் அகமது கிட்டே நல்லா ஸ்விங்கா பார்த்தேன். அவ்வளவுதான். கண்டிப்பா நான் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எல்லோ ஃபார் அவர் ஒரு இன்டென்டோட ஆடுங்க, கண்டிப்பா கம்பேக் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன்.